நண்பர் முஸ்தபா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். இது முழுக்க சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் சொல்றேன்னு, சிவன் சொத்து கொலை நாசம் 41 பேர் கருமா வேலை செஞ்சிருக்கு. 41 பேர் கரூர்ல என்ன நடந்தது, அது யார் செஞ்சா, இதுக்கு திமுக காரணமா இல்லையா, அதோட வெளிப்பாடுதான் அந்த பிஞ்சி குழந்தைங்க சார், அந்த தாய்மார்கள், அந்த குழந்தைங்க, அவங்க வீட்டு பெண்மணிங்க, அவங்களோட சாபம் இன்னைக்கு திமுக வந்து பாத்தீங்கன்னா அகல பாகாதெல்லாம் வந்து தள்ளி போயிருக்கு, ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி இருக்கு. இது மிகப்பெரிய கருமா வந்து வேலை செஞ்சிருக்கு. அதான் நான் சொல்றேன், மக்கள் மன்றத்துல விஜிலோட புரட்சி நடந்திருக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? கருத்து கணிப்புகள் எல்லாத்துலயுமே டிஎம்கே தான் ஜெயிக்கும் போட்டிருந்தாங்க, அப்படியே மாறி வந்திருக்கு. அதான் நீங்க அதான் சொல்றேன் சார், நீங்க என்னதான் கருத்து கணிப்புகள், அது கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பா இருந்தது. இது இது எதிர்பார்த்த ஒண்ணுதான் சார். திமுக வந்து பாத்தீங்கன்னா தொடர் தோல்வி. இந்த மரியாதைக்குரிய தமிழக வெற்றிகளாக ஆட்சி மலர்ந்துருச்சா இல்லையா? எப்படி வந்து 13 வருஷம் வனவாசம் போனாங்க, எப்படி 2011 2016 வனவாசம் போனாங்க, இதுக்கப்புறமா 20 வருஷம் திமுக வனவாசம் போகுது தமிழ்நாட்டில். அதான் விஜய் புரட்சி, விஜய் புரட்சி. அதான் சார், ஸ்டாலின் தோத்துருக்காருன்னா 5 வருஷம் ஆட்சி, மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. 41 பேர் கொன்னதுக்கு திமுக காரணம். மக்கள் பாக்குறாங்க, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு பாதிப்பு. இன்னைக்கு விஜய் சாரை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க. சார், தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியை வலுவா ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க. மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. மதுரை மத்திய தொகுதிக்கு மக்களான தேவையை நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை மக்களுக்கு எடுத்து எடுத்திருக்கிறோம். அப்ப மக்களுக்கு என்ன தேவையோ முழுமையாக அத்தியாவசிய தேவையோ கண்டிப்பா நிறைவேற்றும். தலைமை முடிவு செய்யும் சார், விஜய் அவர்கள் முடிவு செய்வார்.